அது இருந்தாலும் ஒற்றுமை வந்துடும். ஏன்னா எல்லாரும் சொல்லி வர்றது, நாங்கள் அண்ணாட்டு வர்றது, கரகாத்து வர்றது அப்படின்னு இல்லாம எல்லாரும் முதல்ல அவங்க வெள்ளையவர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே ஒற்றுமையை உருவாக்கும். அப்படி பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு 113 கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது பொண்ணை அவங்க போடுற கண்டிஷன்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லா இதுலயும் வந்துச்சு. எல்லா உட்பொருளையும் பொண்ணு வச்சிருக்கிறவங்க பெரிய ராஜாக்கள் மாதிரி இருக்காங்க. ராஜா வீட்டுல எப்படி பொண்ணு இருந்தா எப்படி கட்ட இப்போ யாராவது கேட்க முடியுமா? அவங்க போடுற கண்டிஷன் கேட்க முடியுமா? அது மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்க நிறைய சம்பாதிக்குது, நல்லா படிக்குது, நல்லா சம்பாதிக்குது. இந்த இந்த சேலரிலேயே பிரச்சனை வருது. அதே மாதிரி பையன்களுக்கு அவ்வளவு சேலரி கிடைக்கல. கலர் கம்மியா இருந்தா போயிடுச்சு. அதாவது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பொண்ணுங்க பூரா அஜித் மாதிரி தான் வேணும். அது மாதிரி சாப்பிட்டு அங்க பெங்களூர் போனோன்னு நம்ம பையங்களும் அங்க பார்த்துட்டு நல்ல பொண்ணாதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பண்றது, நம்ம சமுதாயத்துல அப்படி இப்படிதான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதானே இருக்கோம். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. மனம் மட்டும் நல்ல மனமா பார்க்கணும். ரொம்ப பேரு குணத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, மனத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பணத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில பொண்ணே கிடைக்க, பொண்ணு இருந்தா கூட பக்கத்து தெருவுல கூட இருக்கும் நமக்கு வேண்டிய பொண்ணு. ஆனா நமக்கு தெரியாது. இன்னைக்கு முன்னெல்லாம் எல்லாம் உள்ளூர்லயே ஒரு பக்கத்துல எல்லாம் சொந்த பந்தமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் வெளிநாடு வெளியூர் போனால பொண்ணு இருக்கிற தெரியல, மாப்பிள்ளை இருக்க தெரியல. இருந்தா கூட சொந்தக்காரங்களாக இருக்கு, சொந்தமா சுருங்கி போச்சு, யாருன்னு தெரியல. அந்த காலத்துல சொல்லுவாங்க 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு. இன்னைக்கு ஆனா போய் சொன்னா பாதிப்புல மாட்டிக்குவாங்க. ஒரு பேர் சொல்ல முடியும், சொன்னா அவ்வளவுதான். 113 கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா பெரிய சமுதாயத்துல பெரிய பேச்சு, பெரிய சாதனை பட்டம் கொடுக்கணும். ஏன்னா நீ கல்யாணம் கிடைக்கும், பொண்ணு மாப்பிள்ள எதுவுமே கிடைக்கல. அதுவும் பையனை பெற்றவங்க எல்லாம் 35 வயசு 35 வயசு ஆகுது, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நாங்கெல்லாம் எங்க போறது? எல்லாருமே ஐடி வேலையில இருந்தா ஐடி வேலையில மாப்பிள்ளை கேட்கறாங்க, இப்ப நாங்கெல்லாம் படிச்சது தப்பா அப்படின்னு கேட்க பாராட்டுறீங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு சொன்னாலும் பாராட்டுறதுதான் அவருக்கு 2 விஷயம் நல்ல காரியமா ஒரு பாராட்டுறோம். அந்த இடத்துல பாராட்டு ஏற்பாடு செய்த அனைத்தோட உள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்து இதுபோல் மேலும் நிறைய திருமணங்களை செய்ய வேண்டும். இது பெரிய புண்ணியம். ஏன்னா அவங்க வாழ்க்கை அமைதியிலிருந்து யாராவது ஒருத்தர் முன்ன பின்னமாக இல்லை, இப்போ யாரும் நமக்கு ஏண்டா நம்ம சொல்லிட்டு நாளைக்கு மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை பைபிள் முன் வந்து திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. அது பெரிய பாராட்டுக்குரியது. அது அவர் மேலும் பல திருமணங்களை செய்வேன் என்று வாழ்த்தை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்துறை வழங்கிட கார்காத்தார் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவருக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்க நேரு அவர்களை அழைக்கிறேன்.